ஸோ எல்லாம் எதிர்க்க உட்காந்துருக்கவங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து தயாரித்து இயக்குனது வந்து சுமன் சார். சுமன் சாரை பற்றி சொல்லணுன்னா நிறையா படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு உள்ளே இருந்தது வந்து ஒரு இயக்குனர். அந்த ஒரு டைரக்ஷன் அவருக்குள்ளே இருந்ததுனால என்ன பண்ணார், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தள்ளி வச்சுட்டு மும்பையில் போய் அனுபம் கேர் சாரோட இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் படித்தார். அது படித்து முடிச்சுட்டு வந்து அவருக்கு அதுவும் பத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நியூயார்க் போயிட்டார். நியூயார்க்கில் போய் ஃபிலிம் ஷூட்டில் வந்து அங்கே படிச்சுட்டு ஃபுல்லாக ஃபில்ம் மேக்கிங் படிச்சுட்டு ஹாலிவுட் படங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்னையில் வந்து தமிழ் படம் இயக்கிறதுக்கு உரிய வேலைகளில் மும்முரமாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு டீமாக வந்து இருந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஒரு பேச்சு வந்தது. இந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்புவோம் சார்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது சார் வந்து ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அது வந்து ஃபுல்லாக ஒரு காருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சாரே சொன்னாங்க, இது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் டச்சு வந்துடுது, இது வேண்டாம், நம்ம மண்ணு சார்ந்து நம்ம பண்ணுவோம், அப்படி ஒரு கான்செப்ட்னு பேசும்போது தான் டக்குன்னு ஒரு கான்செப்டை பிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடந்தது டைம், அந்த 1-2-3 நாளில் நடந்த விஷயம். ஸோ அந்த கான்செப்டை பிடிச்சிட்டு பேசினோம். பேசிவிட்டு அதுக்கு ஒரு ஷேப் வந்துச்சு. ஷேப் வந்தோடனே ஓகே, இதுக்கு யார் நடிகர்கள் பார்க்கலான்னு சொல்லி கேட்டாங்க. சார் என்ன சார் ஒன்றுமே பண்ணல, ஸ்கிரிப்ட் எழுதலை, டயலாக் எழுதலை, அதுக்குள்ளே நடிகர்கள்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க, முதல்ல நடிகர்கள் யாருன்னு பாருங்கன்னொடனே யார் யாருன்னா அப்பா அம்மானோடனே நான் வந்து ஒரு படம் இப்போ கமெண்ட் லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து அப்பா வந்து துரைபாண்டியன் சார், அம்மா வந்து ஸ்ரீதேவி மேடம் நடித்தாங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த கதைக்கு வந்து அந்த கதையை வந்து நாங்கள் பேசும்பொழுதே வந்து அந்த அப்பா அம்மா கேரக்டர்னு பேசும்போது அவங்க 2 பேர் தான் மைண்டில் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் அப்படியே தூக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒன்று வேணும், ஸ்கூல் பொண்ணு வேணும் நடிக்கிறதுக்கு. அது நல்லா போல்டாக நடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெய்வம் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொன்னேன். ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் பாருங்கன்ன உடனே பரதாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ பரதா அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் கான்செப்ட். ஸோ அப்போ எனக்கு வந்து நந்தினி திருநங்கை எனக்கு தெரியும் அவங்கள. அவங்க வந்து நான் பண்ண ஒரு படத்தில் வந்து ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் பண்ணாங்க, சரியான டான்ஸர் அவங்க. சரி சரி கூப்பிடுவோம் பார்ப்போம், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நடிப்பாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டோம். கூப்பிட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. ஓகே, டீம் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு எடிட்டர் யார், எடிட்டர் வந்து நான் பண்ண ஒரு படத்தில் எடிட் பண்ணார். சரி அவரை கூப்பிட்டோம், அவர் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் வந்து சிவா சாரை வந்து சொன்னாங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் தான் பண்ணணும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாம்னு ஒரு பையன் ஆர்ட் டைரக்டர். ஸோ எல்லாம் டக்குன்னு டீம் ஆனோம். இதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸில் நடந்த விஷயம். அன்றைக்கே வந்து லொக்கேஷன் பார்க்க போனோம். இதான் லொக்கேஷன் சொல்லிட்டு போய் லொக்கேஷன் பார்த்துட்டு ஒரு பஸ் எங்களுக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பஸ்ஸுக்காக வந்து நாங்கள் அண்ணா நகரில் ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் இபி வந்து சொன்னார், விஜயகுமார் சார், இந்த மாதிரி இந்த இடத்துல பஸ் இருக்குது, அங்கே போய் பேசுவோம், அந்த பஸ்ஸை புக் பண்ணி அதில் ஷூட் பண்ணுவோன்னு. அங்கே போய் பார்த்தா அண்ணா நகரில் இருக்கவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு. அப்படி ஒரு டஞ்சண்டான ஒரு இடம். எங்களுக்கு என்ன தேவையோ அது அங்கே அப்படியே இருக்குது. என்ன எங்களுக்கு எதிர்பார்த்தோமோ அது அப்படியே அங்கே இருக்குது. உடனே போனோம், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணோம். மறுநாள் ஷூட்டு. நான் பார்க்குறேன், இவர் டைரக்டர் கையில் ஒரு பேப்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு டயலாக் இல்லை, ஒன்றுமே எழுதலை, என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா இவங்கள வந்து கூப்பிட்டு கான்செப்ட் விஷயம் இது இதுன்னு சொல்லிட்டு நடிக்க விட்டார். இவங்க வந்து பிச்சு உதறாங்க. அப்பாவும் அம்மாவும் பொண்ணும் வந்து அடிச்சுக்காத குறைச்சிக்கு ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. போட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் விட்டாங்க, விடுங்க அவங்க பேசுகிறது பேசிட்டோம், மிச்சது நம்ம டப்பிங்கில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேசிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து நந்தினியை கூப்பிட்டு பார்த்தா நந்தினியை வேறு லெவல், சரியான ஆக்டிங். அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. தம்பி வாரிய சதீஷ் அவனை கூப்பிட்டேன், அவன் ஒரு நண்பன், கூப்பிட்டு எப்போ அந்த வில்லன் கேரக்டருக்கு பண்ணுப்பா, அவங்க கூட 2-3 பேர் வாங்கன்னா அவங்க போட்டு நடிக்கிறாங்க. அடப்பாங்களா, எல்லாரும் இப்படி போட்டு நடித்து அது வந்து வேறு லெவலில் வந்துருச்சு படம். நான் வந்து
ஒளிப்பதிவு பண்ணேன். இது வந்து நான் பெருசாக வந்து மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணலை. அந்த கதை என்ன கேட்டுச்சோ அதை மட்டும் பண்ணேன். அதுவே கேட்குது இதுதான் வேணும்னு. ஸோ அதை பண்ணேன். அந்த 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 கதை அந்த கான்செப்ட் மூலமாக வந்து என்கிட்ட அவர் டைரக்டர் சார் வந்து அது இன்டைரக்டாக ஒர்க் வாங்கிட்டார். அது மாதிரி அந்த கான்செப்டுக்கு தேவையான நடிப்பு வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது. அவ்வளோ எல்லாமே பக்கா பர்ஃபார்ம் ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் நல்லா பண்ணாங்க. அது ஸ்ரீதேவி மேடம் அந்த கிளைமேக்ஸில் பண்ணதெல்லாம் பார்த்து அங்கேயே கண்கலங்கிருச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு பரதா கேட்கவே வேண்டாம். ரொம்ப கிளாஸாக பண்ணாங்க. ஸோ இது இப்படி அமைஞ்சுது. அதுக்கப்புறம் ராம் எடிட்டிங் சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர். ஏன்னா இந்த கான்செப்ட் அது வந்து அதுவே கேட்டதுனால அதை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. மியூசிக் வந்து அந்த அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி அமைஞ்சதுனால தான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியன் ஹாலிவுட் அவார்டு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு சிறந்த படம் கிடச்சிருக்கு, பெஸ்ட் மூவி கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு டைரக்டர் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு எடிட்டர் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு வரதாக்கு கிடச்சிருக்கு, ஸ்ரீதேவி மேடம் கிடச்சிருக்கு. மொத்தமாக நாங்கள் தூக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு 1320 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதுக்கு போட்டிடுது. தமிழ்லேருந்து நிறையா போச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக வந்துச்சு. இதில் வந்து நாங்கள் நம்பர் 1. ஸோ இந்த டீம் இது வந்து டீம் ஒர்க்கு. இது வந்து தனியாக ஒருத்தருக்கு அதுலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து கடுமையாக உழைச்சி நல்ல இன்வால்மெண்ட்டோடு செஞ்சு அந்த 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 ஒரு 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 வாழ்வியல் வந்து ஒரு முன்னால் கொண்டு வந்து வச்சதுனால வந்து இப்போ எங்களுக்கு எல்லாம் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்ஸு. இங்கே திரளாக வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக நடிகையர் அனைவருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் என்ன இந்த கேரக்டர் எனக்கு நான் நடிப்பேன் அப்படின்னு நினச்சி என்னை ரெக்கமெண்ட் பண்ண வில்லியம் சாருக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை ஃப்ரீயாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு பர்மிட் பண்ண டைரக்டர் சாருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம். இந்த இந்த கதையை பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன். பிரம்மாண்டமான ஒரு நாட்டு. அது எப்படி இந்த சார் சொல்லும்போது, வில்லியம் சார் சொல்லும்போது கேட்கும்போது எப்படி இந்த கதை அப்படி உருவாச்சு, எப்படி அதை கன்சியூம் பண்ணி இதை எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது மனசுக்குள்ளே. பட் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துக்கு இந்த அவார்டு வந்து இது போதாது, இன்னும் நிறைய அவார்டு கிடைக்கணும். எல்லா நாடுகளுக்கும் போய் எல்லா நாடுகள்லையும் எல்லா அவார்டும் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க டைரக்டர் சார். நான் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் நானும் ஒரு சிறிய ரோல் பண்ணியிருக்கிறேன்றது ஒரு பெருமை தான் எனக்கு. ரொம்ப அந்த இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் இருக்கின்றேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ பெரிய திரைத்துறையை சேர்ந்த அனைத்து ஜாம்பவான்களும் இங்கே வெளியே மேலே மேடையில் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு பேசுறதுன்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சதும் என்னுடைய பெரிய பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வணக்கம். நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது உள்ளம் கனந்த நன்றிகள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சியை சேர்த்ததுக்கு மிகவும் நன்றி. The Last Bus, ராகவேந்திரா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட், டிரெக்டட் பை டைரக்டர் சுமன். இது வந்து சராசரியாக வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டை, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ்வலாகவே கடந்து போக ஒரு சண்டை தான். அதை வந்து டீனேஜ் பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதனால் என்ன விளைவுகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, அந்த பசங்க படுற கஷ்டத்தை பார்த்து நாங்கள் ஆஸ் எ பேரண்ட் நாங்கள் எப்படிலாம் துடிக்கிறோங்கிறது தான் இதில் பிரதிபலிக்குது. ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு. இதனால் எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் மதர் ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு நாட் போட்டது டிஓபி வில்லியம் சார். என்னோட கமாண்டோவின் லவ் ஸ்டோரியில் அகைன் நான் ஹீரோயின் மதராக பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தோட டிஓபி தான் மிஸ்டர் வில்லியம்ஸ். அவர் வந்து என்னை சூஸ் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு தேங்க் பண்ணணும். அண்ட் என்னோட பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வந்தது ஆப்வியஸ்லி டைரக்டர் சுமன்.
அவர் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நான் அந்த மாதிரி பேசி நடித்து இவ்வளோ நல்லா அந்த படத்தை கொண்டு போயிருப்போமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எங்களோட பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு வந்ததுக்கு டைரக்டர் சுமனுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்டையர் க்ரூ எல்லாரும், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் இதுக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா அப்பா, அப்புறம் என்னோட அன்பாக இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது தெய்வா பிரியா, என்னோடய ஃப்ரெண்டு. ஷூட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரதா ஒரு ஆடிஷன் இருக்க +1 ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்குறாங்க. நான் சொன்னேன் என்னை எடுக்க மாட்டாங்க, +1 ஸ்டூடெண்ட்னாலும் ரொம்ப ஹைட்டாக கேட்பாங்க. பிகாஸ் நான் வந்து ஹைட் இல்லாத ஒரு காரணத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வரல, சும்மா இதுக்கு ஆடிஷனாக அவள் சொன்னோம் யூ ஆர் ஆப்ட் டு தட் பர்டிகுலர் கேரக்டர் வாங்கன்னா நான் வந்தப்போ வந்து வில்லியம் சாரும் சுமன் சாரும் இருந்தாங்க. அவர் முன்னாடி ஒரு பர்டிகுலர் திங் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பண்ணால் அவர் செலக்டட் ஓகேன்னு சொன்னாங்க. அப்போது நான் நம்பலை. மேபி நாளைக்கு கூட இல்லை இன்னொரு பொண்ணை போட்டுட்டு பரவாயில்ல ஹைட்டெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க. நான் எதுவும் பிலீவ் பண்ண மாட்டேன் சினிமாவில். இந்த மொமெண்ட் நடித்து எடிட்டிங் முடிஞ்சு வந்தால் தான் நம்புறேன்னு அளவுக்கு வந்து பட்டு நிறைய வாட்டி. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆடிஷன் போனேன். அடுத்த நாளே ஷூட்டிங் தொடங்க. அப்போ நான் அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு ரேப் சீன் இருந்தது. அப்போ நான் சொன்னேன் சார் நான் ரேப்புனா நான் பண்ணல சார், எனக்கு அதெல்லாம் பயம் அப்படின்னு. அப்போது டிரெக்டர் சாரும் வில்லியம் சாரும் சொன்னாங்க இன்னும் அந்த மாதிரி எந்த சீனும் நாங்கள் காட்ட மாட்டோம், ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி அவுட் அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னேன் சார் அப்புறம் அங்கே வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நோ ஐ ஒன்ட் டூன்னா அவர் சொன்னால் சொல்ல மாட்டாங்க. பட் நான் பிலீவ் பண்ணலை அங்கே வந்து எதாவது சொல்லணும்னா. ஆனால் இவங்க வந்து எப்படி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே தான் எடுத்தாங்க. அதுக்கு எனக்கு டிரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அது ஒன்று எனக்கு ரேப் பண்ண மாதிரி வந்த 2 அண்ணாக்கள் பாருங்கள், சதீஷ் அண்ணா வெங்கடேஷ் அண்ணா. அவங்களும் என்கிட்ட ரொம்ப எனக்கு அந்த சீன் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சீன் தான், அது முடிச்சுட்டு கூட சதீஷ் அண்ணா வந்து எனக்கு காலெல்லாம் ஃபீட்டெல்லாம் டச் பண்ணிவிட்டு சாரி மாடல் சார் தட் வாஸ் ஸோ சூப்பர். எனக்கு ஓ மை காட் அப்படி ரொம்ப அதில் தான் நான் இன்னும் சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் வேறு யாருக்கு நன்றி சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் அண்ணா எனக்கு டீ கொடுத்தனால இருந்து எனக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் ரொம்ப டீ பைத்தியம். கேமராமேன் சார் வில்லியம் சார் நோட் பண்ணல. அதான் ரீடேக்குன்னு அந்த ரேப் சீனெல்லாம் எடுக்கல. ஒக்க டேக்கில் ஓகே சொல்லிடுச்சாங்க சார். அண்ட் இந்த அண்ணாக்கள் கூட நிறைய வாட்டி இன்டர்நெட் சீனாக சில பேர் நிறைய வாட்டி பண்ணுவாங்க, அவங்க ஒக்க வாட்டி பண்ணாங்க. அண்ட் யாஸ்மி சாரி ஆல்சோ. அண்ட் என்ன சொல்கிறது இன்னொன்று எனக்கு சாருக்கிட்டே நான் இப்போ என்னோட அவர் ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்துருக்காங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் முத சென்னை வந்தப்போ பிரசாத் லெவல் டேரக்டர் மீட் பண்ண போனேன் என்ன ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போ சார் மேடையில் இருந்தாங்க. ஆமாம் நான் அப்புறம் வந்து சார்கிட்டே சார் இப்படி நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லி சார் எனக்கு நம்பர்களை கேட்டேன். சாரோட அசிஸ்டண்ட் எனக்கு இவர் நம்பர்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு லீட் ரோலெல்லாம் நடிக்கிறது. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நான் இப்போ நிற்கிறதே ஒரு 3 இன்ச்சில் நிற்கிறேன். ஸோ ரொம்ப ஹைட் கம்மி. எனக்கு ஃபஸ்ட் டைம் லீடு பண்ண ஒரு கேரக்டர் கிடைச்சது இந்த ஷார்ட் ஃபிலிம். அது கொடுத்த என்னோட கடவுளுக்கும் என்னை செலக்ட் பண்ண வில்லியம் சாருக்கும் சுமன் சாருக்கும் ரெஃபர் பண்ண தீவாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்ன சொல்கிறது அப்போது நான் நடித்த ஃபஸ்ட்டு படத்தோட இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ட்ரெய்லருக்கு சார் வந்தப்போ ஐ தாட் வாவ் நான் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ சார் தான் இருந்தாங்க. இப்போ நான் நிற்கும் போதும் சார் இந்த மேடல் இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நான் தேங்க்ஃபுல் பண்ணுறேன். அண்ட் எவ்ரிபடி இப்படி சொன்னல டெக்னீஷியன்ஸ் எல்லா அண்ணாரும் என்கிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. என்னை வந்து ஹைட்டு கம்மின்னு யாரும் கலாய்க்கல இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு ஷூட்டில். அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து இந்த இன்விடேஷன் போட்டப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டு வந்த ஜானகி மேடம் ஒரு நிமிஷம் எழுதுங்க. ஜானகி மேடம் வந்து நுங்கும் பக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டரிக் அங்கே நிற்கிறாங்க. டரிக் கை காட்டுங்க. டரிக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவார்டு கிடைக்கும்போது பாராட்டுறதுக்கு வந்தவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வில்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எதுக்குன்னா அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்க போது நான் சார் நான் வரேன்னு சொல்லிட்டு சுமன் சார் மீட் பண்ணியிருக்கோம். அப்புறமா சுமன் சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த சீன் நடக்குது. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் வேணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேணும், ரொம்ப ஆக்ரோஷமாக வேணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கண்ணீரில் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு அந்த இதெல்லாம். ஓகே எனக்கு கொஞ்சம் பயமாக எனக்கு பேசுது. இது ஃபஸ்ட் டைம் நான் பேசுறது. ஆனால் வில்லியம்ஸ் சாருக்கு சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ சார்.
நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மூவிலாம் பண்ணியிருக்கிறோம். சன் டிவியில் நந்தினி சீரியலில் நான் ஃபுல்லாகவே ஆக்ட் பண்ணியிருக்கேன். 2-3 வருஷமாக சன் டிவியில் ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. சாதாரணமாக தான் நடிக்க வந்தேன். அது வேறு டைரக்டர் சார் உங்களுக்கு நடிக்க வருமாம்மா உங்களுக்கு சார் வேணா நடிக்கிற பாருங்க சார். ஆனால் பார்த்தோன்னு எம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். சாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு திருநங்கையாக மாறி எங்களால் குழந்தை தான் பெற்றுக்க முடியாது. எந்த ஒரு பெண் குழந்தையும் நாங்கள் எங்கள் குழந்தை மாரி வளர்ப்போம். என் அக்கா பிள்ளைங்களாம் என் சொந்த குழந்தையாக பார்ப்போம். அப்போ அவர் சொல்லும் போது உங்கள் வீட்டு குழந்தைக்கு இது மாதிரி ஆச்சா என்னம்மா பண்ணுவேன்னு, சார் விட மாட்டோம் சார், ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு போனால் வெளியே வந்துருவானுங்க, இதுக்கு உங்களோட தீர்ப்பு எப்படிமா இருக்கும் பாருங்க சார் ஆக்ஷன்ட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அண்ட் தென் என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் அண்ட் தென் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் வில்லியம் சார், அவங்க எனக்கு 5 இயர்ஸாக ஃப்ரெண்டு சார். ஸோ எனக்கு எப்போ ஒரு ரோல் கொடுக்குறதாலும் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. சார் கூட நான் ஆல்ரெடி 1 மினிட் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தேங்க்யூ சார் சுமன் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் அண்ட் தென் டிஓபி கேமராமேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் வரதா மேடம் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஸ்டார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், கொஞ்சம் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. போய் பார்த்துட்டு 2 நாளாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த டீமில் ஒர்க் பண்ணது. ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு ஒரு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக நாங்கள் அவார்டு வாங்குவோம், ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆழ் மனசில் இருந்துச்சு. அது எனக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எஸ் கண்டிப்பாக அது என் ஆழ் மனசில் தோணுச்சு. அது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டட் சொல்லவே முடியல. ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நம்ம இந்த இடத்துல இருக்கோமே நம்ம யாருமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு டைம் வரும், கண்டிப்பாக வின் பண்ணுவோம். பட் சோர்ந்து போகாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், இஃப் அட் ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் சக்சீட் ட்ரை அகைன் யூ ஆர் வின் இன் த வேர்ல்ட் அப்படின்றத இதை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். நம்ம மனசும் நம்மளுடைய விடாமுயற்சியும் இந்த பிரபஞ்சமும் கடவுளுடைய நம்பிக்கையும் நம்மளை நிச்சயமாக அந்த பாதைக்கு கொண்டு போகும். அதுக்கான வே ஓப்பன் ஆகும். அந்த பாதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். மென்மேலும் நிறையா படங்கள் பண்ணணும் சார், டைரக்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் எல்லாருமே நிறையா ப்ராஜெக்ட் பண்ணி நிறையா நடிக்கணும். எல்லாருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து வில்லியம் சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அண்ட் சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நாங்கள் நந்தினி அம்மா கூப்பிட்டாங்க, என்னவோ கூப்பிட்றாங்க போகலாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்டில் தான் நானும் ஸ்வேதாம்மா அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாம் போனோம். ஆனால் அங்கே போயிட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுங்கம்மா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சார் ஆகட்டும் வில்லியம் சார்லாம் கீழே விழுந்துலாம் ஒரு ட்ரைலரில் வந்து வேறு லெவல் போச்சு, ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அண்டு திருநங்கைகள்னாவே வந்துட்டு எல்லாருமே கிண்டலுக்கு கேலிக்கு அப்படி தான் வந்துட்டு கேரக்டர் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் சார் தான் தலையில் அடிபட்டுச்சு அப்படி இருந்துமே கோவப்படாமல் சாஃப்டாக கொண்டு போனாங்க. அப்புறம் திருநங்கைகளாகவே கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அந்த மாதிரி ரோல் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா திருநங்கைலாம் கேலி கிண்டல் ஒரு மாதிரி அப்படி தான் கொண்டு போவாங்க. இது எங்களையும் கொஞ்சம் மெயின் ரோலாக கொண்டு வந்ததுக்கு சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அண்டு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்டு தேங்க்யூ. Respected media and dear brothers and sisters and my colleagues, very good evening. இது எப்படி சொல்கிறது, திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. 2 மணிக்கு கால் வந்துச்சு, மச்சா கிளம்பி வாடான்னு சொன்னால் நான் எதுன்னு கேட்கல. வந்தேன், பார்த்தா தேங்க்யூ சார். வெடிகாலம் 2 மணிக்கு கூப்பிட்டா திடீர்னு. அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஏதோ சொல்லு 2 மணிக்கு 2 AM திடீர்னு கூப்பிட்டான். போனேன், அப்புறம் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். திடீர்னு இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி அண்ட் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ரியலி உங்கள் 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது சார். அவர் சார் ஃபீல் பண்ணால் நீங்கள் டக்குன்னு நாங்கள் அப்படியே டக்கு ஸ்பாட்டில் நடக்கும். ஸோ தேங்க்ஸ் அலாட் சார். அண்ட் ஐ வுட் லைக் டு ட்ராவல் மோர் அலாங் வித் யூ போத் சார்.
அண்ட் தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஊடக நண்பர்கள், அண்ணன்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வில்லியம்ஸ் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கேமராமேன் கிடையாது பொழுது இந்த படத்தில், கேஸ்டிங் டைரக்டர் போல இருக்குது. ஆனால் எல்லாருமே அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி அவர் தான் கொண்டு வந்திருந்தார். எனக்கும் அவர் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல ஒரு படம் ஒன்று போனோம் இல்லைன்னா, 5 வருஷம் இருக்குல்லண்ணா. அந்த படத்தில் தான் அண்ணன் வந்து எனக்கு பழக்கமானார். அவர் திடீர்னு கால் பண்ணி சதீஷ் சிவா இது மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருக்குது பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து பார்த்த உடனே ஒரு இது சொல்லியிருந்தார். அவர் ஓகே நம்மளை வில்லனா அண்ணன் தயார்படுத்திருக்கிறார் இந்த படத்தில், சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. படத்தில் எல்லாமே சூப்பராக எல்லோரும் நடிச்சிருந்தாங்க. அது என்ன ஒன்று, உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க அந்த படத்தில் நம்மளை. அந்த ரேப் சீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அல்டிமேட் பண்ணிட்டாங்க. 4 பேர், 4 தோழிகள் அவங்க எனக்கு. அது அந்த மாதிரி இருக்கு அந்த சீன். அந்த ட்ரைலரில் வரும் பார்த்தா, ட்ரைலரில் அந்த சீன் ஒரு சின்ன பிட்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறாரு. அது பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனதப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்புல ஃபுல்லாக கூட நகை கீரலாக இருக்குது. போட்டு ஃபுல்லாக கீறி தொண்டை நிஜமாலுமே கடிச்சிட்டாங்க. தொண்டை நிஜமாலுமே கடிச்சிட்டாங்க. மேலே ஏறி உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு ரவுண்ட் ஷாட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பின்னிட்டீங்க நீங்கள். அது நிஜமாலுமே பயமாக இருந்தது. நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும். அது இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு ஒரு வில்லனாக ஒரு வாய்ப்பு கொடுத்தது வில்லியம்ஸ் மூலிமா நடந்தது. அதை வந்து எனக்கு வந்து இந்த ரோல் இவன் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது வந்து இயக்குனர் நம்ம சுமன் சார் தான். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொடியூசரும் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா எல்லாம் லைவாகவே தான் இருக்கும். அது எந்த இடத்துலையும் ஒரு செட்டு போட்டு அப்படிலாம் இல்லை, எல்லாம் லைவான ஒரு வாழ்வியலை வச்சு தான் அந்த படம் வந்து எடுத்துருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, அண்ணன் வந்து ஜாகுவார் தங்கண்ணன் வந்து ரொம்ப நாளாக அவர் அண்ணனை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அவரோட ஸ்டண்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அவரை பார்த்து வளர்ந்த பையன் தான் நான். அது இன்னொன்று என்னென்னா, நம்ம அரவிந்த் ராஜ் சார் அவரோட குழந்தை எப்படி சொல்கிறது, அவர் படம் வரப்பெல்லாம் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த குழந்தை அவர் படத்தை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க நின்று பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்த வில்லியம்ஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. பரதா அல்டிமேட் பண்ணிட்ட, பிச்சிட்ட. தம்பிங்க 2 பேர் ஆனந்து அப்புறம் சின்ன, ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது மூலிமா நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களோ அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மறக்க மாட்டீங்கன்னு தெரியும், மறந்துடாதீங்க. என்னை பயமாக கொண்டுட்டீங்க நீங்கள். அது பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு அவேர்னஸ். வீட்டில் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற விஷயம், அது அவ்வளோ அழகாக சூப்பராக தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கீங்க சார். சுமன் சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க சார். இதில் இந்த அவார்டு எங்களுக்கு கம்மி தான் நினைக்கிறேன் நான். இன்னும் நிறைய அவார்டுகள் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அது மேன்மேலும் கிடைக்கும். இதில் வாய்ப்பளித்த டிஓபி வில்லியம்ஸ் அண்ணனுக்கும் இயக்குனர் சுமன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜாம்பவான்கள், பலருக்கு குருநாதர்களாக திகழக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, நான் சார்ந்துள்ள ஊடக நண்பர்களுக்கும் இன்னும் ஊடக இங்கே மதித்து அழைத்து கௌரவம் செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து, வில்லியம் சார் வழக்கம் போல எல்லாரும் போல என்னை கூப்பிட்டாரு. அதோட விளைவு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உழைச்சோட உழைப்பு, அவரோட பில் பவர், வில்லியம்ஸோட பவர் இங்கே வந்து நிற்குது. இது மண் சார்ந்த கதை இல்லை, சுபம் சார்ந்த கதை அப்படின்றத நிறைவேற்றிருக்காரு. ஸோ அவரோட உழைச்ச இங்கே இந்த இடத்துல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, டப்பிங் ஆர்டிஸ்டா எனக்கு என்ன வேலை நிறைய பேர் கேட்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருடமா ஒரு 7000 மேடை வரைக்கும் மிமிக்ரி ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு இருக்க துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு குருநாதராக இருந்திருக்கேன். ஸ்டேஜில் வந்து பப்ளிக்கில் வந்துட்டு ஒரு சில வாய்ஸஸ்லாம் போடும்போது ரசிப்பாங்க, கிண்டல் பண்ண ரசிப்பாங்க. நம்ம நினைக்கக்கூடிய இப்போ அங்கீகாரத்தில் வந்துட்டு திருநங்கையாக இருக்கக்கூடிய இவங்களை வந்து ஸ்டேஜில் வந்து தப்பாக பேசினா ரசிப்பாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை எடுத்ததான் அந்த வாய்ஸ் போடாமல் இருந்தேன் ஸ்டேஜில். அதை மதிச்சதோட விளைவு இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். அவங்களோட வாய்ஸ் நான் பேசி டப்பிங்கில் பேசியிருக்கேன். அதுக்கு பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு. அந்த வகையில்
வாய்ப்பளித்ததுக்கு இவங்களுக்கும் எப்படி சொல்றது தெரியல, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். மேடையில் இருக்க எல்லாருக்கும் அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ என்னோட நேம் சுப்பு சிவா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ சுமன் வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்து மியூசிக் கம்போஸ் பண்ண ஒரு பார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி எடுத்தீங்க, இது எப்படி வந்தது, இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்களே, அதுமாதிரி நிறைய வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ தேங்க்யூ. கேமராமேனை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ 4-5 படங்கள் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆர்டிஸ்ட் கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீமை கையில் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அம்மாவா நடிச்சிருக்கவங்க வந்து அடுத்து ஒரு ரவுண்டு எல்லா படத்துலையும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாமரான அம்மாவாக இருக்காங்க. அப்புறம் இவங்க பேசினாங்க 2 பேர். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அரசாங்கமும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அந்த ஃபீலே பண்ண வேணாம். முன்னெல்லாம் வந்து ஒரு நம்பரை சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருக்குது. எந்த பேரண்ட்ஸுமே வந்து இப்போ வந்து அதை ஒரு ஒதுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கே புராணத்துலேருந்து கதையை சொல்லி அர்ஜுனனே அந்த கேரக்டர் தான் அப்படின்றதான் சொல்லி வளர்த்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்குறாங்க. அதனால் நீங்கள் அடுத்தது அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஏன்னா அரசு என்றைக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் ஒரு வாரியமே உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்காக. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபீல் பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் பேசும்போது சொன்னார், இது மண் சார்ந்த கதைகள், சுமன் சார்ந்த கதைன்னு சொன்னார். அதனால் வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் பலனே கிடைக்கலம்பாங்க. ஆனால் இஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ அவார்டு கிடைச்சிருக்கு. அதாவது கடினமாக உழைச்சோம் பலன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. கடினமாக உழைச்சாலாம் பலன் கிடைக்காது. கவனமாக உழைச்சவன் தான் முன்னேறுவான். அந்த கவனம் இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டுங்கிறது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மைல்கல் தான், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தோம்னா எப்படி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோமோ, ட்ரெய்லரை பார்த்தே படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு டைரக்டரோட திறமையை காட்டுறது. அந்த டைரக்டர் அந்த திறமையை அவர் வளர்த்துருக்கிறாரு. ஏன்னா அவர் பேசிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து வந்ததுனால என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால் அது பண்ணது கரெக்டாக வந்திருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பிஆர்ஓ வெங்கட் வந்து ஒரு வேலை மெனக்கெட்டு இவ்வளோ பேரை கூப்பிட்டு பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கைத்தட்டி நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும். அதாவது முடியாதுங்கிறது மூலதனமாக இருக்கணும். முடியாதுங்கிறது முட்டாள்தனம், முடியுங்கிறது மூலதனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. அதனால் இந்த படக்குழு அத்தனை பேருக்குமே நடித்தவங்க, படக்குழுவினர், இசையமைப்பாளர், எடிட்டர், வழக்கமாக வந்து எடிட்டருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சீனாக இருந்தால் கட் பண்ணி அவங்க மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த எடிட்டர் வந்து நல்ல சீன்லாம் வச்சுருக்கிறாரு. அதனால் அவருக்கு பாராட்டுகள். நன்றி, வணக்கம். இல்லை உட்கார வேணாம், அது உட்காந்து குழந்தைங்க தானே உட்காரணும். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் குறிப்பாக கேமராமேன் சார் அவர், ஏன்னா அவர் சிரிப்பை குழந்தைத்தனமாக சிரிக்கிறார். அதனால் அவருக்கு நட்பு நிறையா இருக்கும். ஏன்னா அந்த கெட்ட எண்ணம் இருக்காது மனசில். அதனால தான் அவருங்க அவர் சிரிப்பு அப்படி இருக்குது. அதனால் இருக்குது. அவர் டைரக்டராக வந்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார், உங்களை மிக பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா படம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ மிகப்பெரிய டைரக்டர் அரவிந்த் சார் இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள டைரக்டர். அவரை நான் எப்பவும் மதிப்பேன். அவர் வந்திருக்கிறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு கைத்தட்டணும். ஏன்னா அவர்லாம் வந்து ரொம்ப இது. அவர் விஜயமுரளியனை எந்த இது இருந்தாலும் சரி அவர் முதல்ல நிற்பார். நிற்கிறது மட்டும் இல்லை, உதவி என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவார். அவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் வெங்கட் அவர் வந்து உண்மை அவர் கையெழுத்து போடுங்க, கையெழுத்தட்டுங்க. அவர் தான் உண்மையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. அது இருக்குது.
அப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க விஜயமுலன்னே சொல்லிட்டாரு நிறையா ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு. நீங்கள் வரணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அப்பா கேரக்டர், அவரை நல்லா அற்புதமாக பேசுறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்கார், ஆனால் தாடி மட்டும் வெள்ளையாக இருக்குது. என்னடா தாடி மட்டும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் நல்லா வரணும் சார். உண்மையில் ஒரு இளையராஜா சார் அப்படி தான் அவங்கள மட்டும் வந்தார், அது மாதிரி வர்றீங்க, வாங்க, நல்லா வர வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பாப்பா வந்து பேசுனாங்க, நான் உயரம் கம்மியாக இருக்கேன், என்ன ஓகே பண்ணுவாங்களா இல்லையான்னு. குள்ளமாக இருக்க ஜாக்கி சான் தான் உலக ஆக்ஷன் ஹீரோ நம்பர் 1. குள்ளமாக இருந்த ப்ரூஸ்லி தான் வந்து நம்பர் 1 ஆக்ஷனில் உள்ளவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் குள்ளந்தான், நான் கூட குள்ளந்தான். அதனால் திறமை தான், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. உண்மையிலே இது பேசுகிறதுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணீங்க? இல்லையா? சரி சரி. இல்லை அடி பின்னி தள்ளிட்டீங்க, அதான் கேட்டேன். நான் தான் ட்ரைனிங் பண்ணாங்களேன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு பண்ணீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. அது அவங்களும் ட்ரைனிங் பண்ண மாதிரி தான் பேசுனாங்க. இல்லை நல்லா பேசுகிறீங்க, அது தம்பி பேசினார். இவரும் நல்லா வில்லன் நடிகர், நல்லா பேசினார். நீங்கள் ரேப் பண்ணக்கு தானே கடிச்சு கொண்டாங்க. பார்த்தேன் வந்தோடனே என்னடா கழுத்தை வாயை பிறந்து அது சிங்கம் மாதிரி வாயை பிறந்துட்டு இருக்காங்களே, கடிச்சது யார் நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதான் சொன்னாங்க, அதோ இருக்காங்க பாருங்க அவங்கன்னாங்க. உண்மையில் நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா. உண்மையில் முரளின்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் தவறான ஆள் கிடையாது. நீங்கள் வந்து கடவுள், உலகத்திலே வந்து கடவுள் மட்டும்தான் நீங்கள், வேறு யாராலையும் உங்களை மாதிரி இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த செங்கல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்போ நான் 300 பேருக்கு அப்போ அரிசியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது கொரோனாக்கு அப்புறம் நான் கொடுக்கல, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதுதான் உண்மையான விஷயம். அர்த்தநாரீஸ்வரர் யார்? சிவன். அந்த சிவனே நீங்கங்க. உலகத்தில் எங்கேயாவது சிவனை பார்க்க முடியுமா? நீங்கள் உங்களை தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. நாங்கள் இருக்கோங்க, அவங்க அண்ணன்லாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அதாவது யாரோ 4 பொறுக்கி இருக்க தான் செய்வான், மற்ற எல்லாம் நல்லவங்க தான். உங்களை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் நாங்களாம் வேண்டுவோம். ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நிறைய இடத்துல நீங்கள் மக்களுக்காக போராடுறீங்க, அது வெளியே தெரியாது. இன்றைக்கி வந்து அரசாங்கம் அதை வெளியாக கொண்டிருக்கு. நீங்கள் தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க, யாருக்கும் குனிஞ்சு சரியாதுங்க, நிமிர்ந்து நில்லுங்க. நிச்சயமாக உங்களால் நிறையா பேர் உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் யாரும் அப்படி சங்கடப்படாதீங்க, நாங்கள் தான் உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி சத்யா, நண்பு தம்பி சத்யா காலையிலேருந்து வந்து உட்காந்து இதாகிட்டார். அது மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கவங்களை அனைவரும் வணக்கம். முதல்ல குறிப்பாக இந்த லாஸ்ட் பஸ், அது மட்டும்தான் எனக்கு புரியல. லாஸ்ட் பஸ்ஸுன்னா என்ன சார்? கடைசி பேர், நைட்டில் கடைசி பேருந்து. ஓகே, நைட்டு கடைசி பஸ்ஸில் ஏறக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரேன்றார். ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த பாப்பா ஒரு டைலாக் பேசும்போது நான் பயந்துட்டேன். என்னடா சந்திரமுகி மாதிரி ஒரு டைலாக் பேசுது அவங்க அம்மா கிட்ட, என்னடா அப்படி. ஏன்னா விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாப்பா இன்னைக்கு கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க யாரோ, ஒரு ஆண்கள் கிட்டலாம் பழகிட்டு கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, நாங்கள் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அதை பண்ணோம், அது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் பார்த்தேன். இந்த பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக அவங்க பயங்கர கத்தி பேசுகிறாங்க, என்னடா அது அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் உரிமை இருக்குது, யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒழுக்கம் யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. எவனா எடுத்துங்க. எனக்கு கூட 74 வயசு சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கேன்னாக்கா டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போட மாட்டேன், தண்ணி அடித்தது கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நான் 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னோட ஒழுக்கம். த பாண்ட் வின், பிறந்தது ஜெயிப்பதற்கு. யாரோ பேசுகிறாங்க நம்ம ஜெயிச்சே தீர்வோம், யார்? நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான். த பாண்ட் வின், ஜெயிப்போம். ஏன்னா உலகத்தில் 84 லட்சம் பிறவி இருக்குது. 84 லட்சம் பிறவியில் லாஸ்ட் பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவி தெய்வ பிறவி. அதில் திருநங்கைகள், அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. அத்தனை பேரும் தெய்வ பிறவிகள். அதான் உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற நல்லதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போகிறோங்கிறது நமக்கு தெரியும். நானா சித்தராத போவோம். இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. பிறவினா நம்ம என்னென்ன கெடுதல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த புழுவாவோ, பூச்சாவோ, வண்டாவோ, பன்னியாவோ, நாயாவோ பிறப்போம். ஆனால் தவறு செய்யாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். 120 வருஷம் எல்லா மனிதருக்கும் ஆயுள். அந்த ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு தான் திருமூலர் ஐயா இருக்கட்டும், போகர் ஐயா இருக்கட்டும், எல்லாம் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சித்தர்கள். அதுதான் வாசி யோகம்ங்கிறது நமக்கு வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. அது நிறைய பேர் பண்ண முடியாது. ஏன்னா பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அதை பண்ண முடியும்.
பணம் பணம் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பணம் தேவை தான், ஆனால் தேவைக்கு மட்டும்தான் பணம் தேவை. அடிக்கி சுடுகாட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கும் இந்த இதில் அடக்கி வைக்கிறதுக்கும் நமக்கு பணம் தேவையில்லை. பணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் என்னங்க பண்ணுறது? எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் வாழ முடியும். யாருமே நல்லா இல்லாமல் ஒரே ஒருத்தர் நல்லா இருந்தால் உலகத்தில் பிறக்கிறதே வேஸ்ட்டு தானே. ஒருத்தனை காட்டுக்குள்ளே விட்டு பாருங்கள், எவ்வளோ நாள் நல்லா இருந்துருவான் அவன். எல்லோரும் இருக்கும்போது அவங்க கூட அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, நம்ம அம்மாவா, சித்தப்பாவா, சித்தியா, பாப்பா, தாத்தாவா, பாட்டியாவை வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கான கதை இந்த கதை. இந்த வந்து அம்மா அப்பா என்ன, நான் குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிற சொல்கிறது. இந்த இயக்குனர் உண்மையில் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். இந்த மாதிரி துணிச்சலாக ஒரு படம் எடுத்திருக்காரு. இதே நீங்கள் திரைப்படம் எடுங்க, ஆனால் கொஞ்சம் ஃபைட்டு வைங்க. இல்லை நான் ஃபைட் வைங்க, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை மாஸ்டர் நான் இல்லை. நான் ஏன் சொல்லேன்னா, ஃபைட்டு வச்சா உங்களுக்கு நல்லா படம். நம்ம சூர்யான்னு ஒரு படம் வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு படம் எடுத்துச்சு. இப்போ இந்தியான்னு ஒரு படம் எடுத்துக்க நல்லா ஹிட். இப்போ நான் ஹீரோவா ஜாகுவார்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டேன். ஆக்ஷன் படம் தான், இப்போவுமே விலை கேட்குறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதுக்காக இல்லை. நமக்கு வந்து ஒரு பிரியாணி பண்ணுறோன்னா எல்லாமே இருக்கணும். இருக்கா? எங்களுக்கு பார்க்கவே இல்லையா? ட்ரெய்லர் போடணும் சார், அப்போ தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்குல்ல. இல்லை நீங்கள் கடிக்கிறதுலாம் ஆக்ஷன் கிடையாது. ஓகே, இதுவே இந்த யூனிட்டு அப்படியே நிரந்தரமாக தொடர்ந்து படம் செய்யணும் மனசார வேண்டுறேங்க. ஏன்னா கேமராமேன் சார் வந்து எல்லாருமே பாராட்டினீங்க. அதே மாதிரி டைரக்டரும் மிக நல்ல மனிதராக இருக்கார். இந்த யூனிட் வந்து நான் வந்து வி சேகர் சார் படம்னா 14 படம் நான் தான் பண்ணேன். அன்பாலய பிரபாகர்னா எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட் அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் காலையில் ஷூட்டிங் போகும்போது எழுந்து சாமியை கும்பிடுவோம், கடவுளை கும்பிடுவோம். கடவுள் வந்து என்ன நினைப்போம்னா, நான் மட்டும் இல்லை, இந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், இந்த டைரக்டர் நல்லா இருக்கணும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது வேண்டுவோங்க. நான் 2000 படத்துக்கு தாண்டி பண்ணி ஒரு ஆள் கூட காலில் அடிபட்டது கூட கிடையாது. ஏன்னா நான் அவ்வளோ பக்தியாக இருப்பேன். கடவுள் இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறனால இந்த பிரபஞ்சம் வந்து கடவுள், அந்த கடவுளை வேண்ட நமக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கும். 4 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் வேண்டும் போது உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் தெரியும். நான்லாம் வந்து ஃபைட்டு 18 வயசு 20 வயசுலாம் அடி தான், எவனை பார்த்தாலும் அடிப்பேன், வேசி தூக்கிட்டனாலும் அடிப்பேன். அந்த மாதிரி இருந்தவன் இன்றைக்கி சித்திர வழிபாட்டில் இருக்கேன். ஏன் இருக்கேன்னா எனக்கு தெரியுது இப்படி தான் வாழணும் அப்படி. அது ஒரு வாழ்க்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு. அப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, ஜெர்மனியில் எல்லா நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு முதுகு வலிக்கு ஒரு துண்டை வச்சு பண்ணி சொன்னேன். அமெரிக்கா அவங்க துணை ஜனாதிபதி வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அது மாதிரி எல்லாம் சிங்கப்பூர் மினிஸ்டர், நிறையா பேர் மலேசியா அங்கேருந்து வந்து. ஏன்னா துண்டை வச்சு இடுப்பு வலி சரி பண்ண முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க. யாருக்காவது இடுப்பு வலி தான் செஞ்சு பாருங்கள், உடனே சரியாயிடும். 2 செகண்டில் சரியாகிடும் வலி. அப்போ அது ஏதோ அதே மாதிரி நான் நிறையா முத்திரை மூலியமாக நிறையா சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள்கிட்ட யாரும் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக்னு, யாருக்கோ சொன்னாங்க, ஏதோ உட்கார்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அவர் 2-3 பேர் ஹார்ட் அட்டாக். எல்லாருமே இந்த முத்திரை பண்ணுங்கள், ஹார்ட் அட்டாக் வராது, வந்திருந்தால் சரியாயிடும். இது வந்து இதய முத்திரை. இது மாதிரி எல்லா முத்திரையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம தான் கடவுள் நம்ம தான். இந்த பிரபஞ்சம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் நமக்குள்ளே இருக்குது. இந்த அத்தனையும் நமக்குள்ளே கட்டுப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த படம் வந்து இப்போ குறும்படம் இல்லைண்ணே, குறும்படம் இதை பெரிய படமாக எடுக்கணும், நல்லபடியாக பண்ணோம். ஆனால் இதில் இருக்கவங்களை யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரிலாம் இல்லை, ஒரு குடும்பம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. அந்த சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த படமும் இதில் ஒர்க் பண்ண தொழில்நுட்பங்களையும் எங்கள் அக்கா காம்பையர் அவங்களுக்கும், ஏன்னா அவங்க கோச்சுக்குவாங்களே, தங்கச்சா இல்லை இருந்தாலும் எனக்கு அக்கா அவங்க இல்லை. அக்கானா எனக்கு அம்மா இல்லைங்க, அம்மா 7 வயசில் இறந்துட்டாங்க. என்னை வளர்த்தது எங்கள் அக்கா. அப்போ எங்கள் அக்கானா எனக்கு அம்மா. உண்மை. நான் என்ன இல்லைண்ணே, அம்மா எங்கள் ஆளுக்கு எனக்கு 7 வயசில் இறந்துட்டாங்க. அவன் வேற என்ன சொன்னீங்க? இல்லை அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? எங்கள் அம்மா 7 வயசில் எனக்கு 7 வயசில் இறந்துட்டாங்க தெரியுங்களா? அண்ணன் கிண்டல் பண்ணுறாரு. அதான் தெரியும் அண்ணன் யார்